விஷயம் கேட்குறேன். உண்மையிலே சாதாரண வெட்டி வேரை வச்சு ஒரு இலையை வச்சு இல்லை மண்ணை வச்சு கண்டிப்பாக இந்த டெக்ஸ்சர் கொண்டு வர முடியும் நீங்கள் நம்புறீங்களா? அதில் இருக்க இன்கிரீடியன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நிஜமா நம்புறீங்களா? இது ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருக்கும் ஜாண்டிஸை சீக்கிரம் வர வைக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் இன்கிரிடியன்ட் இருக்க ஒரு க்ரீமை பிரெக்னென்ட் லேடிஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே கைனகாலஜிஸ்ட் வந்து அதை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல குழந்தைங்களுக்கான பெஸ்ட் பாடி லோஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். குழந்தைக்கு நீங்க ஒரு பாடி லோஷன் சூஸ் பண்றீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 1, கண்டிப்பா pH பேலன்ஸ்டா இருக்கணும், அதாவது pH 5.5 இருக்கணும். இன்கேஸ் pH லெவலே அது கிளியர் பண்ணிருச்சுன்னா அடுத்த லெவல் போய் நம்ம இன்கிரிடியன்ஸையும் அனலைஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணிருக்க எல்லா கெமிக்கல் இன்கிரிடியன்ஸும் குழந்தைங்க ஸ்கின்னுக்கு சேஃபான இன்கிரிடியன்ஸா இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு தான் ஒரு பாடி லோஷன் நம்ம குழந்தைக்கு சூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பண்ண போறோம். பிளஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ப்ரிசைஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட்ல வந்து சேல்ஸ் ஆகிற டாப் பிராண்ட்ஸான ஒரு 8 to 9 பிராண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ணி ரெண்டு கேட்டகரியா நான் டிவைட் பண்ணிருக்கேன். ஒன்னு வர்ஸ்ட் கேட்டகரி, இன்னொன்னு பெஸ்ட் கேட்டகரி. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பெஸ்ட் சோப் வீடியோஸும் இருக்கு, பெஸ்ட் ஷாம்பூஸும் வீடியோ இருக்கு. அது இல்லாம எல்லா பிராண்ட்ஸோட இண்டிவிஜுவல் பேபி ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸுமே நான் ரிவ்யூ போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். pH ஸ்ட்ரிப்ல கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை, எல்லோயிஷா தான் இருக்கு. ஸோ சேம் 5.5 பேலன்ஸ்ட். வர்ஸ்டான கேட்டகரியில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹிமாலயன் பிராண்ட். என்னதான் pH 5.5 சாட்டிஸ்ஃபைடா இருந்தாலும் இன்கிரிடியன்ஸ் திருப்பி நீங்க பாத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ற மாதிரி இல்லை. எதனாலனா ஃபுல் இன்கிரிடியன்ட் லிஸ்ட் மென்ஷன் பண்ணவே இல்லை. இதை எதுக்காக சொல்றேன் அப்படிங்கறத ஒரு காமன் கெமிக்கல் இன்கிரிடியன்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் நான் திருப்பி இந்த சப்ஜெக்ட்க்கு வரேன். காமன் இன்கிரிடியன்டா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சோடியம் ஸ்டீராய்டு குளூட்டமேட். இதை எதுக்காக ஒரு பாடி லோஷன்ல யூஸ் பண்ணுவாங்கன்னா, லோஷன் பொறுத்த வரைக்கும் கிரீமி டெக்ஸ்சர் கொண்டு வரதுக்கு கட்டாயம் ஆயில் பேஸ்ட் இன்கிரிடியன்ட்டும் வாட்டர் பேஸ்ட் இன்கிரிடியன்ட்டும் பிளெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பிளெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி அதை டப்பால அடிச்சு 2 years ஷெல்ஃப் லைஃபோட மார்க்கெட்ல அவங்க ரிலீஸ் பண்றாங்கன்னா 2 yearsமே அந்த ஆயில் கண்டென்ட்டும் வாட்டர் கண்டென்ட்டும் பிரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் சோடியம் ஸ்டீராய்டு குளூட்டமேட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் 2 பாத்தீங்கன்னா கொகாம்போசிட்டேட். கொகாம்போசிட்டேட்லயே வந்து சப் கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ பாடி வாஷ், ஷாம்பூஸ் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மல் கொகாம்போசிட்டேட் ஓகே. இதுவே லோஷன் நீங்க வந்தீங்கன்னா கொகாம்போசிட்டேட், பீட்டேன் இந்த மாதிரிலாம் வந்து இன்கிரிடியன்ஸ் இருக்கு. இது எதுக்காகனா அந்த டெக்ஸ்சர் வந்து பயங்கர கிரீமியாவும் இருக்கணும், ரிச்சாவும் இருக்கணும், டக்குன்னு ஸ்கின்ல அப்சர்வும் ஆகணும். இதுக்காக தான் இந்த இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல காமனா இருக்கிறது சோடியம் பென்சோயேட், ஃபினாக்ஸேத்தனால் இதெல்லாம் வந்து காமனா இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ இன்கிரிடியன்ஸ் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3-4 லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆயுர்வேதிக் இன்கிரிடியன்ஸை மென்ஷன் பண்ணவங்க ரொம்ப ஓரத்துல சின்னதா வந்து இல்லை ஃபினாக்ஸேத்தனால்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபினாக்ஸேத்தனால் வந்து குழந்தைங்க ஸ்கின்க்கு டேஞ்சர் கிடையாது. எப்போனா ஃபினாக்ஸேத்தனால் 1% கீழே யூஸ் பண்ணிங்கன்னா டேஞ்சர் கிடையாது. இதுவே மேலே யூஸ் பண்ணியிருந்தாங்களா அதுவுமே பேபி ஸ்கின்க்கு டேஞ்சர் தான். அன்பார்ச்சுனேட்லி இதுல எவ்வளோ பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ ஓவரால் 100% இன்கிரிடியன்ட் லிஸ்ட் இல்லாததுனாலையும் டிரான்ஸ்பரன்சி இல்லாததுனாலையும் இது வர்ஸ்ட் கேட்டகரியில தான் நான் வைக்கிறேன். நான் ஹிமாலயா பிராண்ட் ரிவ்யூ பத்தி செப்பரேட்டாவே போட்டிருந்தேன். அதோட கமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஹிமாலயா ஃபேவரபிளா வந்திருந்தது. அண்ட் சில கமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப அஃபென்சிவா அந்த மாதிரி இருந்தது. எனக்கு பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதனால நான் ஹிமாலயாவுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். உண்மையிலே சாதாரண வெட்டி வேரை வச்சு ஒரு இலையை வச்சு இல்ல மண்ணை வச்சு கண்டிப்பா இந்த டெக்ஸ்சர் கொண்டு வர முடியும் நீங்க நம்புறீங்களா? அதுல இருக்க இன்கிரிடியன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணிருக்காங்கன்னு நீங்க நிஜமா நம்புறீங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சிக்கு பிராண்டோட பேபி லோஷன். ஸோ இதோட பிஹெச்சும் பார்த்தீங்கன்னா 5க்கும் 6க்கும் நடுவில் 5.5 தான் இருக்கு. நம்ம வர்ஸ்ட் கேட்டகரியில செகண்ட் பார்க்க போறது இந்த சிக்கு பிராண்ட் தான். என்னதான் இதோட pH வந்து 5.5 பேலன்ஸ்டா இருந்தாலும் இதுல யூஸ் பண்ணிருக்க இன்கிரிடியன்ஸ்னால தான் இது வர்ஸ்ட் கேட்டகரியில வருது. அது 3 இன்கிரிடியன்ஸ் இருக்குது. என்னென்னங்கிறத இப்போ நான் சொல்றேன். நம்பர் 1, டயத்தில் எக்ஸைல் கார்போனேட். ஸோ இந்த பர்டிகுலர் இன்கிரிடியன்ட் வந்து லாங் ரன்னுக்கு பேபிஸ்க்கு நீங்கள் இந்த லோஷன் போட்டுட்டே வரும்போது கண்டிப்பாக ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் வரும். நம்பர் 2, எத்தில் எக்ஸைல் ஸ்டீரேட். ஸோ இந்த பர்டிகுலர் இன்கிரிடியன்ட் இருக்க ஒரு க்ரீமை பிரெக்னென்ட் லேடிஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே கைனகாலஜிஸ்ட் வந்து அதை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பிரெக்னென்ட் லேடிஸே அதை யூஸ் பண்ணாத இன்கிரிடியண்டா இருக்கும்போது கண்டிப்பாக பேபிஸ்க்கும் அதை யூஸ் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நம்பர் 3, இதில் ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் எல்லா வீடியோஸ்லையுமே மென்ஷன் பண்ணிட்டே வரது தான், எப்பவுமே நீங்க சூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து ஃப்ரேக்ரன்ஸோ பர்ஃப்யூமோ இல்லாத ப்ராடக்டா சூஸ் பண்ணுங்க. இதனாலனா ஃப்ரேக்ரன்ஸ் கண்டிப்பா குழந்தைங்களோட ஸ்கின்னை ட்ரை ஆகும். நம்பர் 3, பாராஷூட்டோட பாடி லோஷன் தான். இதோட pH பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 பேலன்ஸ்டா இருக்கு. இன்கிரிடியன்ஸ் வைஸ் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஃபார்முலேஷன்ஸ் எல்லாமே நல்ல நல்ல ஃபார்முலேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இதுல வந்து பர்ஃப்யூம் இருக்குது. ஸோ பர்ஃப்யூம் இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் அவாய்ட் பண்றது பெட்டர்.
என்னோட மற்ற ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பாடி வாஷோ ஷாம்பூஸ்லையோ மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் ஓகேவா இருந்து வெறும் பர்ஃப்யூம் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் இருந்ததுன்னா அது பரவாயில்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். எதனாலனா அது எல்லாமே ரின்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஹார்ட்லி 30-40 செகண்ட்ஸ் தான் பேபிஸோட ஸ்கின்ல இருக்கும். பட் லோஷன் அப்படி கிடையாது. ரொம்ப நேரத்துக்கு பேபி ஸ்கின்ல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃப்ரேக்ரன்ஸ் கூட அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மைலோ பிராண்ட் தான். இதோட கலருமே சேஞ்ச் ஆகல. 5க்கும் 6க்கும் நடுவில் 5.5 தான் இருக்கு. ஃபோர்த் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறது மைலோ பிராண்ட் தான். ஸோ இதோட pH பார்த்தீங்கன்னாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 5.5 பேலன்ஸ்டாக இருக்கு. இன்கிரீடியன்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் சேஃபான இன்கிரீடியன்ஸாக இருந்தாலும் இதுலையுமே ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ப்ராடக்ட் அவாய்ட் பண்ணுறதும் பெட்டர். நெக்ஸ்ட் மதர்ஸ் ஸ்பர்ஷ் பிராண்டோட ஃபேஸ் க்ரீம் செக் பண்ணிடலாம். ஸோ இதோட கலருமே சேஞ்ச் ஆகல. 5க்கும் 6க்கும் நடுவில் 5.5 தான் இருக்கு. ஃபிஃப்த் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மதர்ஸ் ஸ்பர்ஷ் பிராண்டோட பிளான்ட் பவர்ட் ஃபேஸ் க்ரீம் தான். இதுக்கு முன்னாடி நான் லோஷன்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபேஸ் க்ரீம் பற்றி தான் நான் சொல்கிறேன். pH பார்த்தீங்கன்னா 5.5 பேலன்ஸ்டாக இருந்தாலுமே இதில் இருக்க 4 இன்கிரீடியன்ஸ்னால தான் இதை நான் வேர்ஸ்ட் கேட்டகரியில் வைக்கிறேன். நம்பர் 1 சோடியம் அக்ரிலேட்ஸ். சோடியம் அக்ரிலேட்ஸ் லோ பர்சன்டேஜ் ஒரு பேபி ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது இந்த க்ரீம்லையும் மென்ஷன் பண்ணல, வெப்சைட்லையுமே மென்ஷன் பண்ணல. நம்பர் 2 பென்சாயில் ஆல்கஹால். ஜென்ரலாகவே பென்சாயில் ஆல்கஹால் வந்து பேபிஸோட ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆகும். நீங்கள் மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பென்சாயில் ஆல்கஹால் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் எதுக்காக மதர்ஸ் ஸ்பர்ஷ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது தெரியல. நம்பர் 3 பென்சாயிக் ஆசிட். இந்த பேபி க்ரீமை நீங்க ஃப்ரண்ட் சைட் திருப்பி பாத்தீங்கன்னா இது நியூபோர்ன்ல இருந்தே இந்த ஃபேஸ் க்ரீமை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க. பட் ஜென்ரலாவே நியூபோர்ன் பேபிஸ்க்கு ஜாண்டிஸ் வரதுக்கு அதிக லெவல் சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பென்சாயிக் ஆசிட் இருக்க க்ரீம் யூஸ் பண்ணும்போது இது ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருக்கும் ஜாண்டிஸை சீக்கிரம் வர வைக்கிறதுக்கு. அதனால பென்சாயிக் ஆசிட் இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ்க்கு மேல இருக்க பேபிஸ்க்கு இந்த பென்சாயிக் ஆசிட்னால எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நம்பர் 4 இதுல வந்து ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அகைன் நான் சொல்றதா ஃப்ரேக்ரன்ஸா இருக்கட்டும் பர்ஃப்யூமா இருக்கட்டும் கண்டிப்பா பேபிஸோட ஸ்கின்னை ட்ரை ஆக்கும். நார்மலாவே பேபிஸோட ஸ்கின் பாத்தீங்கன்னா அல்ட்ரா தின் ரொம்ப ட்ரையா தான் இருக்கும். பட் நீங்க இந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து அவங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மாம்ஸ்கோட செக் பண்ணிடலாம். ஸோ இதோட pH பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 தான் இருக்கு. நெக்ஸ்ட் மாமா அர்த்தோட செக் பண்ணிடலாம். ஸோ இதுவும் கலர் சேஞ்ச் ஆகல. pH வந்து 5.5 தான் இருக்கு. இப்போ பெஸ்ட் கேட்டகரி நம்ம பார்த்துடலாம். பெஸ்ட் கேட்டகரியில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த மாம்ஸ் அண்ட் கோ தான். ஸோ இதோட pH பார்த்தீங்கன்னா 5.5 பேலன்ஸ்டாக இருக்கு. ப்ளஸ் இன்கிரீடியன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எந்த ஒரு இன்கிரீடியன்ட்மே வந்து எக்ஸப்ஷனல் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே குழந்தைங்களுக்கு சேஃபான இன்கிரீடியன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு போனஸ் பாயிண்ட் என்னன்னா இதில் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை, பர்ஃப்யூம் இல்லை, எந்த ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸுமே இல்லை. ஸோ தாராளமாக இந்த லோஷனை குழந்தைங்க ஸ்கின்ல யூஸ் பண்ணலாம். நம்பர் 2 வந்து மாமா அர்த்தோடது. இப்போ பெஸ்ட் கேட்டகரிங்கும் போது நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்றேனே தவிர ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது. ஈக்குவலி ரெண்டுமே குட். ஸோ உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். இதோட pHமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 பேலன்ஸ்டா இருக்கு. இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல ஃபார்முலேஷன்ஸ்ல தான் இன்கிரீடியன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை, எசென்ஷியல் ஆயில்ஸ் இல்லை, பர்ஃப்யூம் இல்லை, எதுவுமே இல்லை. நான் எப்பவுமே சொல்றது தான் ஒரு பேபி ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா நேர் சேஃப் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. அதாவது நோ ஆல்கஹால், நோ பர்ஃப்யூம், நோ எசென்ஷியல் ஆயில்ஸ்ன்னு சொல்லுவேன் இல்லையா. அதுதான் இந்த ப்ராடக்ட்ஸ். இது வந்து நேர் சேஃபான ப்ராடக்ட்ஸ் தான். தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல எல்லா பிராண்ட்ஸோட இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூமே நான் போட்டிருக்கேன். பெஸ்ட் சோப் நம்ம சேனல்ல இருக்கு, பெஸ்ட் ஷாம்பூஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்க பெஸ்ட் பாடி லோஷன் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 8-9 பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணி தான் பாடி லோஷன் போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் பார்ட் 1 தான். பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல இருக்க மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி நான் கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.